இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு புது அப்டேட்டை பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து ஃபேஸ்புக் சமீபத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக் எல்லாரோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் இந்த அப்ளிகேஷன் ஒரு ஃப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான அப்ளிகேஷன், எல்லோராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து லிஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வழக்கமாக நீங்கள் டேப் பண்ணி உங்களோட கருத்துக்களை உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அந்த பகுதியில் வந்து இந்த லிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் வந்து விசிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, ஃபேஸ்புக்கில் உள்ள லிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணுமா, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை சைன்இன் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ லிஸ்ட்டை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் உள்ள லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அது பக்கத்தில் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆல்பம், அதுக்கப்புறம் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட், இதில் நீங்கள் எது வேணாலும் டேப் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து முதல்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை தான் வந்து புதுசாக வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை டேப் பண்ணுவோம். டேப் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இதில் வந்து கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிடுறேன். பிளேசஸ் ஐ வாண்ட் டு விசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது இப்போ பார்க்கலாம், ஸோ அந்த ஆப்ஷனை வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. பிளேசஸ் ஐ வாண்ட் டு விசிட் அப்படின்னா எனக்கு பிடிச்சமான ஊர்களை வந்து நான் ஒரு லிஸ்ட்டாக நான் போட போகிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா, அதுக்கப்புறம் ஆட் அனதர் இருக்குது. இன்னும் நிறைய ஊர்களை வந்து ஆட் பண்ணணும்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான இடங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதில் வந்து நம்பர் வைஸாகவும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து புல்லட் டைப்பில் கூட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சமான கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணால் கீழே வந்து ரிமூவ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இது வந்து உங்களுக்கு எந்த ரோ தேவையில்லையோ அதை நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த ரோ வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இந்த ரிமூவ் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். டேப் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ரிமூவ் த லிஸ்ட் ஃப்ரம் யுவர் போஸ்ட் த டெக்ஸ்ட் யூ ஆட் வில் பி டிஸ்கார்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான இடத்த நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் டெலிட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. நம்ம ரிமூவ் லிஸ்ட் அப்படி கொடுக்குறோம். ஸோ எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் உள்ள புது அப்டேட் லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.